நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபி எல்லாரும் தம்பு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளில ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்டா வந்து கலக்கிட்டு வர ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவரை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவரு மியூசிக் டைரக்டரான தேவா அவர்களுடைய மகன் மட்டும் இல்லாம அவரும் ஒரு மியூசிக் டைரக்டராவும் வள வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்கு நல்ல நிறைய பட வாய்ப்புகள் வந்திருந்தா கூட இப்ப அவருக்கு நல்ல பட வாய்ப்புகள் வரலன்னு அவரு கம்பேக் கொடுக்க காத்துட்டு இருக்கணும் சொல்லியிருக்காரு. ஒரு மியூசிக் டைரக்டர் வீட்டுல பிறந்த பையன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா, அவருக்கு ரொம்ப கஷ்டமா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க உண்மை. ஏன்னா இவங்களுடைய அப்பா தேவா அவர்களுக்கு அவருடைய 41வது வயசுலதான் அவருடைய முதல் படத்துடைய வாய்ப்பே கிடைச்சது. மனசுக்கேத்த மகாராசா, இதுதான் அவர் இசையமைச்ச முதல் படம். அப்ப அவருக்கு 41 வயசு. அந்த நேரத்துல ஸ்ரீகாந்த் அவர்கள் ஒரு 7வது 8வது படிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனால இவர் வளர்ந்தது படிச்சது எல்லாமே அப்பாவுடைய இசை மட்டும்தாங்க. அதனாலேயே இவருக்கும் ஒரு இசை மேல ஆர்வம் வந்திருக்கு. வீட்டுல ரொம்பவே ஒரு சின்ன வீடு தானாம். ஹவுசிங் போர்டுல இருக்க ஒரு ஷேரிங்கான வீட்டுல தான் இவரும் இருந்திருக்காரு. ஒரு சின்ன வீட்டையே ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த வீட்லயே கீபோர்ட், ஹார்மோனியம் இது எல்லாம் இருக்குமாம். இதுல பாத்தீங்கன்னா அவர் கை வச்சாலே திட்டுவாராம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். 41வது வயசுல தான் முதல் படம். நம்மளுடைய பையனுக்கும் இது போல ஆகக்கூடாது. அவன் நல்லா படிக்கணும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவன் நல்லா படிச்சு முன்னேறி ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் தேவா அவர்களுக்கு இருந்திருக்கு. அதுக்கு அப்படியே உல்டாவா மாறிட்டாரு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். இவர் பாத்தீங்கன்னா விசாலாட்சி தோட்டம் இங்கதான் பிறந்திருக்காருங்க. இது அவங்களுடைய அப்பா தேவா அவர்களும் இங்கதான் பிறந்திருக்காரு. 2 பேருமே என்னதான் செலிபிரிட்டியா இருந்தாலும் எந்த ஒரு வெட்டி பந்தாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளான பர்சனா தான் இப்ப வரைக்கும் வள வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஸ்ரீகாந்த் அவர்களை பார்க்கும்போது ஒரு ரக்கடான பர்சன் மாதிரி தெரியும். ஆனா அவர்கிட்ட பேசி பழகி பார்த்தாதான் அவர் ஒரு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான பர்சன், நல்ல மனிதர், இது போல எல்லாம் தெரிய வரும். ஏன்னா தேசிய விருது அவருக்கு கிடைச்சிருக்குன்னு தெரிய வந்தது அப்ப கூட எதுக்காக, நமக்கா, நம்ப முடியலையே, இது போல கேள்விகள் அவருக்குள்ள வந்துதான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டாராம், எனக்கு தானா பேர் ஏதாவது மாத்தி சொல்லிட்டாங்களா அப்படிலாம் கேட்டிருக்காரு. ஏன்னா அவருடைய 20வது வயசுல இசையமைப்பாளரா அறிமுகமா இருக்காரு. இவரு 2021ல கருவறை அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வி கணேஷ் பாபு அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்காக நல்ல இசை அமைச்சதுனாலதான் இவருக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சிருக்கு. ஆனா அது நமக்கு தான் கிடைச்சதா அப்படின்ற ஒரு கொஸ்டினே வர அளவுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய பிரபலங்கள் வாய்ப்பு தரேன்னு சொல்லி ஏமாத்தி அதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்களை லேர்ன் பண்ணி தான் இந்த நன்மைக்கு வந்திருக்காரு. இவர் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், தேசிய விருதும் வாங்கி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவார்டுக்காக நான் எப்பவுமே ஒர்க் பண்ணதே கிடையாது. எங்க அப்பாவுடைய பையனா நான் இருக்கணும், அதுதான் என்னுடைய அடையாளம், அதுதான் எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் அப்பா பேரை சொல்லி வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலும் ஓகே தான், இருந்தாலும் என்னுடைய உழைப்பும் அதுல இருக்குன்றது பல பேருக்கும் தெரியல. இப்படி தன்னுடைய கதையை அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா 7th படிக்கும் போது என்னதான் அப்பா வேணான்னு சொல்லி இருந்தா கூட பெட்ரோல் போட காசே இல்ல, இருந்தாலும் இந்த ஃபீல்டு வேணாம், நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டம், நீ நல்லா படிச்சாதான் நமக்கு காசு வரும், இப்படிலாம் அப்பா சொல்லி இருந்தா கூட இவர் என்ன பண்ணுவாருன்னா, இல்லப்பா நான் உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூடயே கீபோர்ட் பிளேயரா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிருக்காரு. பேசிக்கான ஸ்டடிஸ் தான் முடிச்சிருக்காரு. இப்படி போயிட்டே இருந்தப்பதான் இவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு டைரக்டர் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு. அது எந்த படம் கேட்டீங்கன்னா டபுள்ஸ் அப்படின்ற படம் தான். இந்த படத்துல பிரபுதேவா மாஸ்டர், மீனா அவர்கள், சங்கீதா அவர்கள், இப்படி முக்கியமான நட்சத்திர பட்டாளங்கள்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல வந்த எல்லா சாங்குமே இட்டு. இதுல 2 பேரும் சேர்ந்து பிரபுதேவா அவர்கள் லவ் பண்ற மாதிரியான ஒரு சாங் வந்திருக்கும். ராமா 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 சீதை கேத்த மாமா உன் வில்லாய் நானே வளைந்தேன் அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாடல். நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான லிஸ்ட்ல கூட இந்த பாடல் இருந்திருக்கு. இந்த பாடலை சொர்ணலதா அம்மாவும் அனுராதா மேமும் சேர்ந்தே பாடியிருக்காங்க. இவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத சம்பவம் அப்படின்னா அது 2005ல நடந்த ஒரு விஷயம் தானாங்க. இவருடைய மேரேஜ் டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரபலத்தோடைய படத்துல கமிட் ஆகுறாரு. அந்த படத்துல கமிட் ஆயிட்டு அவங்களுடைய மனைவி கிட்டயும் போய் சொல்றாரு. அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்படியான்னு கேட்கும்போது அந்த படத்தோடைய டைட்டில்ல பாத்தீங்கன்னா இவருடைய பேருக்கு பதிலா வேற ஒருத்தருடைய நேமையும் போடுறாங்க. அப்பதான் இவருக்கு நம்மள புக் பண்ணிட்டு ஏமாத்திட்டாங்களா அப்படின்ற ஒரு விவரம் தெரிய வருது. இதையும் போயிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட சொல்றாரு. அப்ப அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, இப்ப
இப்போ உங்களை ஏமாத்தினவங்க கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு கால் பண்ணுவாரு, நீங்க தான் இசையமைக்கணும்னு சொல்லுவாரு பாருங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே நிஜமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இவருக்கு 2005 பிப்ரவரி 20 திருமணம் ஆச்சு. இப்போ இவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை லீட் பண்றாரு. ரொம்ப பேலன்சிங்கான லைஃப் வாழ்ந்துட்டு வராருன்னு தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் இசை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி, அவங்க அப்பான்ட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராரு. இவரு ஜித்தன் படத்துல முதல் அக்குதானடா என் அக்கா பொண்ணு கிக்குதானடா அப்படின்ற ஒரு பாடலை ரொம்ப அருமையா இசையமைச்சிருப்பாரு. இந்த பாடல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த பாடலை கேட்டா ஆடாதவங்க இருக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பரிட்டான பாடலை கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி சாங் மட்டும் இல்லாம கிராமத்து மண்மணக்கிற வகையில பாடலும் கொடுத்திருக்காரு. அது எந்த பாடல் பாத்தீங்கன்னா ஜீவா அண்ட் நயன்தாராவுடைய நடிப்புல வெளியான திருநாள். இந்த படத்துல பழைய சோறு பச்சை மிளகாய் பக்கத்து வீட்டு குழம்பு வாசம் திருட்டு மாங்காய் தெரு சண்டை தேனா இனிக்கும் தெம்மாங்கு பாட்டு, இந்த பாடலும் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ இப்படிதான் இவருடைய கெரியர்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்திருக்கு. இவருடைய கெரியர்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்குனா தளபதி விஜய் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் இவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பார்த்துட்டு வந்திருக்காரு. மாண்புமிகு மாணவன் அவருடைய ஹிட் படம். இந்த படத்துல அவர் யூஸ் பண்ண பைக்கே இவருடைய பைக் தானாங்க. கேட்டு வாங்கினாராம், ஸ்டூடியோக்கு வெளியே இருந்துதான் இது யாருடைய பைக்குன்னு கேட்கும்போது என்னோட இதுதான் சார் அப்படின்ட்டு இவரு சொல்ல, அப்போ எனக்கு நான் ஒரு படம் நடிக்க போற மாண்புமிகு மாணவன் அந்த படத்துல இந்த மாதிரி பைக் தான் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன், கொடுப்பீங்களான்னு கேட்டா இந்த பைக் என்னுடைய உயிர் சார் அப்படின்ட்டு அவர் சொன்னதும், உங்களுக்கு உயிர்னா அது எனக்கும் உயிர் தாங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராகவே அந்த பைக்கை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்களுடைய மனைவி சொன்ன அந்த பெரிய ப்ராப்ளம் வேற யாருமே இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் தான் இவருக்கு சர்ப்ரைஸாக கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி உங்களுடைய படத்தோடைய பாடெல்லாம் கேட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே, நீங்க தான் என்னுடைய அடுத்த படத்துக்கு இசையமைக்கணும்னு சொல்லிட்டாராம். அந்த வகையில் இவரோட இசையில அண்ட் இவரே இந்த படத்துல ஒரு சின்ன கேமரோலாம் பண்ணியிருப்பாரு. அது எந்த படம்னு கேட்டிங்கன்னா சிவகாசி. இந்த படத்துல தீபாவளி சாங்கா இருக்கட்டும், என்னத்த சொல்வேனோ இந்த ஒரு பாடலா இருக்கட்டும், எல்லா பாட்டுமே ஹிட். இதுல நயன்தாரா அண்ட் தளபதி விஜய் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன்ல கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டி கேட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடரியா இந்த ஒரு பாடல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் தல அஜித் அவர்களுடைய ஆழ்வார். இந்த படத்துல மயிலே மயிலே இறகப்போடு ஆசை வந்தா கடலை போடு இந்த ஒரு பாடல், பிடிக்கும் உன்னை பிடிக்கும் இந்த பாட்டுல ரேஸ்காரை போல உன் தேகத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல ரேஸ்கார் அப்படின்னு சொல்லும் போது ஒரிஜினலா அப்போ ரேஸ்கார்ல எந்த காரோடைய சவுண்ட் ரொம்ப அதிகமா இருந்ததோ அந்த ரியல் சவுண்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காராம். இப்படி இவருடைய ஜானர் இது மட்டும் இல்லைங்க, லவ் சாங்கும் இவர் கொடுத்திருக்காரு. குத்து அப்படின்ற படத்துல சிம்பு அவர்கள் சூப்பராகவே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல எல்லா சாங்குமே ஹிட். இதுல சாப்பிடவா சாங்கா இருக்கட்டும், கண்ணம்மா கண்ணம்மாவா இருக்கட்டும், அந்த சாங் எல்லாம் கடந்து நிபுணா நிபுணா என் நிபுணா இந்த சாங் லவ்லே அப்படியே முழுகி இருப்பாங்க. அதே சிம்பு அவர்களுடைய நடிப்புல வெளியான சரவணா இந்த படத்துல இருந்து காதல் சுத்துதே என்னை சுத்துதே இந்த சாங் ரொம்பவே ஹிட்டான சாங். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல எல்லா பாடலுமே ஹிட். இதுல இவருடைய லவ் சாங் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை செந்தமிழ் சாங்கா இருக்கட்டும் அண்ட் எமோஷனலா அம்மா சாங்கையும் இந்த படத்துல இவர் மேக் பண்ணிருப்பாரு. இனி ஒரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் உன்மகனாக வரம் தருவாய், வற்றாத கங்கை நதியாய் மங்காத மங்கை மதியாய் நீ வாழ்க இந்த ஒரு பாடல் வரிகள் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்சனலா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதே மாதிரி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இந்த ஒரு பாடல் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் பாட்டா சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வெளியான புதுசுல இந்த படத்துல இந்த பாட்டுல பிஜிஎம் நிறைய பேருடைய ரிங்டோனாவும் இருந்திருக்கு. எஸ்ஏசி படைப்புகள்ல ஒரு முக்கியமான படைப்புனா அது நெஞ்சிருக்கும் வரை. இந்த படத்துல ஒரு முறை பிறந்தேன் உனக்கென உயிரையும் நான் கொடுப்பேன் இந்த சாங் நிறைய பேருக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் சாங்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா நெஞ்சுக்குள்ளே உன்னை வைத்து பூட்டி விட்டு சாவியை தொலைத்து விட்டேன் இந்த ஒரு லைன் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி இவர் ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லி அப்படின்ற வகையில தான் ரொம்ப ஹிட்டான பாடல்களை கொடுத்தாரு. ஆனால் அதை எல்லாத்தையும் இவர் தான் இசையமைச்சாருன்னா பல பேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லைங்க. இவர் குண்டன் அப்படின்னு ஒரு மியூசிக்கல் வீடியோவும் பண்ணியிருக்காரு. இதுல மறைந்த விஜய் சித்ராவும் நடிச்சிருப்பாங்க.
இவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரே நாளில் 20 படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காராம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ ஹீரோயினிஸே பாட வைக்கிறாங்க. அதனால பல பாடல்களுக்கு வாய்ப்புகள் பறிக்கப்படுது அப்படின்ட்டு ஒரு சர்ச்சையான கேள்விக்கு இவர் ரொம்ப ஆழமான அழுத்தமான ஒரு பதிலே கொடுத்திருப்பாரு. என்னன்னா, வாய்ப்புகள் யாருக்கும் பறிக்கப்படல, எந்தெந்த ஜோன் யாருக்கு கரெக்டா இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா அந்த பாடலை அவங்கள பாட வைப்போம், மற்றபடி எல்லாருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே அவர் ஓப்பன் டாக்கா சொல்லியிருப்பாரு. ஸோ இசையில மட்டும் இல்லாம அவர் குக்கிங்கும் கலக்கிறதுக்காக குக் வித் கோமாளி சீசன் 5ல கலக்கிட்டு வராரு. இவருடைய பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.